காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைவு திருநாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் அவர்கள் பொதுமக்களிடமிருந்து 440 மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் பிரதி திங்கட்கிழமை தோறும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அம்மனுக்கள் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு வழங்கி தீர்வு காணப்பட்டு வருகின்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்வாழ்வு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அந்த வகையில் இன்று பிள்ளைப்பாக்கம் ஊராட்சியில் மேட்டுத்தெரு மற்றும் அம்மன் கோவில் தெரு பகுதியில் சாலை சந்திப்பில் கடந்த 10 மாத காலமாக கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாகவும் இதுகுறித்து இதுவரை 3 முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மேட்டுத்தெரு மற்றும் அம்மன் கோவில் தெரு மைய பகுதியில் தேங்கியிருக்கும் கழிவுநீரை வெளியேற்றுவதற்கு நிரந்தர தீர்வு காண கோரியும் மனு வழங்கினார். அதேபோன்று பிள்ளைப்பாக்கம் ஊராட்சியில் மழை காலங்களில் பெரிய ஏரியிலிருந்து கலங்களின் வழியாக வெளியேறும் உபரி நீரினால் கிராம மக்கள் பாதிப்படைவதை தவிர்க்க சிறு பாலம் அமைப்பதும், மேலும் பெரிய ஏரியிலிருந்து 3 கலங்கள் வழியாக வெளியேறும் ஏரியின் உபரி நீர் கிராமங்களிலிருந்து வெளியே செல்வதற்கு மற்றும் உள்ளே வருவதற்கும் சாலையின் குறுக்கே 1.2 மீட்டர் உயரம் 100 மீட்டர் அகலத்திற்கு 3 கல்வெட்டு இருந்தும் சாலை மீது மழைநீர் செல்வதால் பெரிய பாலம் அமைத்து தர கோரியும் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி வெங்கடேசன் அவர்கள் கோரிக்கை மனு வழங்கினார். அதேபோன்று காமராஜர் மக்கள் கட்சி சார்பில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு 18,000 ரூபாய் வழங்க வேண்டிய சம்பளத்திற்கு பதிலாக மிகவும் குறைந்த அளவில் பிடித்தம் போக 9,000 ரூபாய் வழங்குவதாகவும், மேலும் மாநகராட்சி பகுதியில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள 650 பேர் தேவை. ஆனால் தற்பொழுது வெறும் 360 பேர் மட்டுமே பணிபுரிகின்றனர். இதனால் வேலைப்பழு, மனச்சோர்வு மற்றும் உடல் சோர்வு ஏற்படுவதாகவும், மேலும் தூய்மை பணியாளர்கள் பணியின் போது இரவு நேரத்தில் ஒளிரக்கூடிய அங்கி இன்றியும் கையுறை போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமலும் ஆபத்தான நிலையில் பணிபுரிவதாகவும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி காமராஜர் மக்கள் கட்சி சார்பில் மனு வழங்கினர். இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமை வகித்து பொது மக்களிடமிருந்து 440 மனுக்களை பெற்று அதன் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள அனைத்து துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார்கள். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் சே. வெங்கடேஷ், உதவி ஆட்சியர் பயிற்சி செல்வி கா. சங்கீதா மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.